சில்ட்ரன், இன்னைக்கு லாகர்தம் புக் இல்லாமல் எப்படி நம்ம லாகர்தம் கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு லாகர்தம் கண்டுபிடிக்கிறது மட்டும் போடுறேன். நாளைக்கு ஆன்டி லாக் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போடுறேன். இப்போ லாக் 75க்கு வித்தவுட் லாகர்தம் புக் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு முன்னாடி இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். லாக் 2 0.3010, லாக் 3 0.48, லாக் 5 0.69, லாக் 7 0.84. இந்த லாக் 3 வேல்யூவை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை மாற்றி எழுதுனா லாக் 7. இது ஒரு டிப்ஸு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். லாக் 3 படித்து மறந்து போனால் கூட லாக் 3 படித்தா 0.48 படித்தா அது திருப்பி எழுதுனா 84. ஸோ இது 4 வேல்யூ மட்டும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா லாகர்தம் புக் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேஷன் போடலாம். இப்போது நம்ம லாக் 75க்கு போட போகிறோம். லாக் 75 is equal to 75 எப்படி பிடிச்சிக்கின்னா 3 × 5 × 5, 3 5s are 15, 15 5s are 75. இந்த 5 எப்படின்னா 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஸோ இப்போது லாக் ஏபி அப்படின்னு சொன்னால் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. இப்போ அடுத்து ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா 2 லாக் ஏ. இந்த ஃபார்முலாலாம் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, இதெல்லாம் பேசிக் லாகர்தம் ரூல்ஸு. இதை படிச்சுப்பீங்க. லாக் ஏபி இருந்தால் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி, லாக் ஏ ஸ்கொயர் இருந்தால் 2 லாக் ஏ. இது 2 தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாக் 3 ப்ளஸ் இந்த ஸ்கொயர் லாக் 5 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், இது பிரகாரம் இது மாதிரி. ஸோ 2 லாக் 5, லாக் 3க்கு நமக்கு தெரியும் 0. இந்த டேப்லெட் கடை மனப்பாடம் சொல்லியா 0.48. அடுத்து லாக் 5 0.69. இவை சிம்பிளிஃபை பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1.38, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 1.86. அடுத்து 1.86க்கு நீங்கள் என்ன பார்க்கணும், ஆன்டி லாகர்தம் பார்க்கணும். ஆன்டி லாகர்தம் பார்க்கணும். ஆன்டி லாகர்தம் பார்க்குறது நம்ம நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி இதை மட்டும் கற்றுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.